இது வந்து நம்ம செகண்ட் லுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவோட புடவை ரொம்ப பழசு புடவை இது. ஸோ பட் அட்லீஸ்ட் 60 வருஷம் இருக்கும் அந்த புடவை. ஸோ சின்ஸ் உமன் ஸ்பெஷலுக்காக ஒரு புடவை கட்டி தீரும் சொல்லிட்டு ராஜி வந்து ஸ்டைல் பண்ணியிருக்காங்க. செல்டன் வந்து அழகாக ட்ரை பண்ணியிருக்காரு. சாரி, tell them about the look. Keeping in mind அவங்களோட fashion personality plus today's wearability factor, to keep emotion in place அவங்க மதரோட சாரியை யூஸ் பண்ணியிருக்கிறோம். And just to bring a little bit more modernity, we have used a layered effect for the sari instead of wearing it in the traditional, but we've kept the open pallu thing for the entire beauty of the sari to show. We've kept the jewelry also a little contemporary, but we've added the malli, which is a very significant style of Karun, and I think nobody can imagine Chennai without flowers in the hair. So keeping those basic elements in the look create பண்ணிருக்கிறோம் with little contemporary twist to a general traditional sari avatar. ஸோ இங்கே வந்து ஐம் வெரி வெரி ஹாப்பி. நோ நேமில் நல்லா ஷூட் பண்ணிட்டோம் இன்னைக்கு. ஷெல்டன் ரொம்ப தேங்க்ஸ் டு தேவி திவ்யோக்தா ஃபார் ஹேவிங் ஸோ லவ்லி ஷூட்டிங் மீ டுடே. ஷெல்டன் ரொம்ப நன்றி for doing makeup and draping my sari, and Raju obviously I'm a jewelry designer and stylist today, and Sanjay who's helped us with the assisting. Ellarkum romba nandri. Thanks to No Name for always supporting me also. Thank you. I'm with my makeup artist Selden, ரொம்ப நெருங்கிய நண்பன், ஃபேமிலின்னு சொல்லலாம். ஸோ செல்டன் இன்னைக்கு வந்து நம்ம லுக் பண்ணி சொல்லுங்கள். ஆஸ் யூஷுவல் லைக் ராஜியக்கா கேட்ட மாதிரி நம்ம ஒரு கிரேடியண்ட்டான ஒரு ஐ மேக்கப் பண்ண போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட் வில் பி லைக் அ ஃபேஷனபிள் ஒன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூப்பரான ஐ மேக்கப் அண்ட் ரொம்ப கிரேடியண்ட்டாக ரொம்ப ஒரு மாதிரி எலகண்ட்டாக வேணும்னு கேட்டிருந்தாங்க, பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவருக்கு நம்ம யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் மேக், அப்புறமா பெனிஃபிட், இந்த மாதிரி நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இவரோட ஷேட் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவருக்கு வந்து நான் NW43 பேஸ் போட்டிருக்கேன். அண்ட் அவரோட காம்பேக்ட் வந்து NW46 யூஸ் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் பிரைட்டன் பண்ணி காட்டுறதுக்காக அந்த காம்பேக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு நம்ம உங்களுக்கு அவருக்கு பிடிச்ச கிளிட்டர்ஸ்லாம் போயிட்டுருக்கோம். ஸோ த கம்ப்ளீட் லுக் வில் பி அமேசிங் ஆஸ் ஹவு ஷீ நீட்ஸ். ஸோ எல்லாருக்குமே பிடிக்கும், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இப்போ மேக்கப் பார்த்தீங்கன்னா எல்லா ஷூட்டுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம நிறைய பேர் மறக்கிற ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா ப்ரெப்பிங் த ஃபேஸ் எப்போதும் ரொம்ப நல்லா ப்ரெப் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன ப்ரெப் பண்ணணும் சொல்லுங்க? கிளென்ஸ் பண்ணணும். அப்புறமா இன்கேஸ் டோனர் தேவை இருந்துச்சுன்னா டோன் பண்ணிக்கலாம். தென் மாய்ஸ்சரைசர் இல்லாமல் நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணோன்னா மேக்கப்போட பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். லைக் அந்த ப்ராடக்ட் வந்து ஸ்கின் உள்ளே போச்சுன்னா ஸ்கின்னில் நிறைய டேமேஜஸ் வரும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம தடுக்கிறதுக்கு தான் மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணுறோம். ஸோ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாமல் மேக்கப் பண்ணுறது தப்பு. ஸோ மாய்ஸ்சரைசர் போட்டோம், அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் போட்டோம், அதுக்கப்புறம் டோனர் ஆர் இஃப் இட்ஸ் நீடட், அதுக்கப்புறம் நம்ம ப்ரெப் போடுறோம். இல்லை மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் நம்ம பேஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ரைமர் போட்டு.